Hello friends, நம்ம பார்க்க போற டாபிக் relationships in DBMS. What is relationship in DBMS? A relationship defines a logical connection between two or more tables. அதாவது டேட்டாபேஸ்ல இருக்க two or more table எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இதனால டேட்டாவை ஆர்கனைஸா வச்சுக்க முடியும், டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ண முடியும், நமக்கு தேவையான டேட்டாவை ஃபாஸ்டாவும் எஃபிஷியன்டாவும் ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். DBMSல த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒன்னு ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், செகண்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், தேர்ட் ஒன் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். One to one relationship. A record in a table associated with only one record in another table. அதாவது ஒரு டேபிள்ல இருக்க ஒரு ரோ இன்னொரு டேபிள்ல இருக்க இன்னும் ஒரே ஒரு ரோவோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதான் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் சொல்றோம். அதாவது எக்ஸாம்பிள் என்ன, ஒரு பர்சனுக்கு ஒரு ஆதார் கார்டு தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ இங்க ரிலேஷன்ஷிப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்னா டைமண்ட் ஷேப்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, பர்சன் ஒரு டேபிள் இருக்கு, அண்ட் தென் ஆதார் கார்டுன்னு ஒரு டேபிள் இருக்கு. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஆதார் கார்டு தான் அசைன் ஆகும். இன்னும் பார்க்கலாம். பர்சன் டேபிள் இருக்கா, ஆதார் கார்டுன்னு ஒரு டேபிள் இருக்கா. இந்த பர்சன்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோ ஆதார் கார்டுல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவோட ரிலேட் ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரோ ரிலேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு டேபிள்ல இருக்க ஒரு ரோ இன்னொரு டேபிள்ல இருக்க ஒரே ஒரு ரோவோட ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் சொல்றோம். One to many relationship. One record in a table can relate to many records in another table. அதாவது ஒரு டேபிள்ல இருக்க ஒரு ரோ இன்னொரு டேபிள் இருக்க மல்டிபிள் ரோஸோட ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா அததான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சர்ஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு டீச்சர் நிறைய ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தராங்க. ஓகேவா? இங்க இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னா டீச்சர் டீச் பண்றாங்க ஸ்டூடெண்ட்க்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எங்க டீச்சர் ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்கு. டீச்சர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்க மிஸ்டர் ரவீன்றவங்க 101, 102, 104க்கு டீச் பண்றாங்க. இந்த டீச்சர்ல இருக்க ஒன் ரோ ஸ்டூடெண்ட்ல இருக்க மல்டிபிள் ரோவோட ரிலேட் ஆயிருக்கு. இததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் சொல்றோம். Many to many relationship. Multiple records in one table related to multiple records in another table. ஓகேவா? First, a student can enroll many courses and course can have many student. ஒன்னும் இல்ல, ஒரு டேபிள்ல இருக்க மல்டிபிள் ரோஸ் இன்னொரு டேபிள்ல இருக்க மல்டிபிள் ரோஸோட ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை கோர்ஸ் வேணா பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு கோர்ஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட் வேணா படிக்கலாம். ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள். இன்னும் கிளியரா பார்க்கலாம். இப்போ இங்க ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்கு, கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. கோர்ஸ்ல அதே மாதிரி கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம் சொல்லிட்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இதுல தேர்டா ஒரு டேபிள் இந்த என்ரோல்மெண்ட். இந்த என்ரோல்மெண்ட் தான் என்ன பண்ணுதுன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. எப்படின்னா, நம்ம அபோவ் பார்த்தோம்ல அந்த டேபிள்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடியை வச்சு நமக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒன், அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி ஒன் இருக்காங்கல்ல, அவங்க 101 கோர்ஸையும் படிச்சிருக்காங்க, 102 கோர்ஸையும் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டூவும் 101 படிச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட் டூ 103 படிச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட் த்ரீ 101, 103 படிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 101 கோர்ஸ் ஸ்டூடெண்ட் ஒன்னும் எடுத்திருக்காங்க, ஸ்டூடெண்ட் டூ எடுத்திருக்காங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் த்ரீயும் எடுத்திருக்காங்க. அதாவது மல்டிபிள் ரோஸ் மல்டிபிள் ரோஸோட இன்னொரு டேபிள்ல இருக்க மல்டிபிள் ரோஸோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் சொல்றோம். தேங்க்யூ.